ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி தாளிப்பு மசாலா சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, கடல் பாசி, ஏலக்காய் 2, அன்னாச்சி பூ, பிரியாணி இலை 1 சேர்த்துக்கலாங்க. தாளிப்பெல்லாம் கொஞ்சம் பொரியட்டுங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வணக்கிக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லா வணங்கட்டுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயிடுச்சுங்க. அடுத்தது நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 சின்ன தக்காளி சேர்த்துக்க போகிறேங்க. அதுவும் நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ புதினாவும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா வணக்கிக்கலாங்க. பிரியாணி மசாலா பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் செய்கிறனால காரம் இல்லாமல் சேர்த்துருக்குறேன். இங்கே பெரியவங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் காரம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வணக்கிக்கலாங்க. அடுத்து நல்லா கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாங்க. அதையும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சிக்கனை நல்லா வணக்கிக்கலாங்க. மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதுக்காக நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சுங்க. மேலால் கொத்தமல்லி தழை தூவிட்டு இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்படியே குக்கர் ஓப்பன் பண்ணும்போது செம்மையாக வாசம் வருதுங்க. பிரியாணி வாசம் வீட்டு ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இப்போ சிக்கன் சூப்பராக வந்துருச்சுங்க.
பாருங்கள், எடுக்கும்போதே அப்படியே எப்படி உடையுதுன்னு பாருங்கள். அதனால் அப்படியே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கலந்துட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே சமையல் பார்க்கலாங்க. சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, சிக்கன் சில்லி, ஒயிட் ரைஸ், ரசம், காலிஃப்ளவர் சில்லி, வெங்காயம் கொத்தமல்லிங்க.